ஹாய் விவஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா என்னோடய சொந்த ஊரான பெரம்பலூருக்கு வந்திருக்கிறோம். அங்கே நம்ம சைட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. சைட்டு விசிட்டிங்க்காக வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்மெண்டல் லெவல் நம்ம கொண்டு வந்து கட்டியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பார்த்தாக்க பேஸ்மெண்டல் லெவல் வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ பெல்ட்டு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். பெல்ட்டுக்கு எல்லாம் கம்பி கட்டியிருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பெல்ட்டு நம்ம எதுக்காக போடுறோம்னா, இப்போ வந்துட்டு இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா 5.25 அடி வருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோட ஹைட்டு 5.25 அடி வரும். இந்த 5.25 வரப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு உள்ள மண் கொட்டுறோம்னா செவுரு வந்து விரிஞ்சிருங்க. சொல்கிற புரியுதுங்களா? இதில் மண் கொட்டினோம்னா செவுரு வந்து 4 பக்கமும் தண்ணி விட்டு எப்படியும் நம்ம 25,000 லிட்டரு தண்ணி ஊற்றணுங்க. ஊற்றி நல்லா க்யூர் பண்ணணும். நல்லா கடப்பாரை விட்டு ஆட்டி தண்ணியை விட்டு ஆட்டினா தான் அந்த தண்ணி கீழே இறங்கி மண் வந்து இறுகி அது வந்து நாளைக்கு வந்து டைல்ஸ் ஒட்டினாலோ எது ஒட்டினாலோ கீழே இறங்காமல் இருக்குங்க. அதனால் 30,000 லிட்டரு தண்ணி இதுக்கு விடணுங்க. அப்படின்னா மட்டும்தான் இது வந்து நல்லா க்யூர் ஆகி டைல்ஸ் வந்து உள்ளே இறங்காமல் இருக்கும். நம்ம இப்போ எதுக்கு வந்து நீ வந்து திருப்பூர்லலாம் செஞ்சுருக்கிற, நீ வந்து பெல்ட்டு போடாமல் செய்கிற, ஆனால் பெரம்பலூரில் மட்டும் பெல்ட்டு போட்டு இந்த மாதிரி கம்பி கட்டி பெல்ட்டு போடுற அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது காரணம் என்னன்னா, அதெல்லாம் காரணம் கிடையாதுங்க. நார்மலாகவே நம்ம வந்து 4 அடி வரையிலும் இந்த மாதிரி பெல்ட்டு போட தேவையில்லைங்க. என்ன காரணம்னா, நமக்கு வந்து மண் கொட்டினா அந்த செவுரு விரியாதுங்க. 4 அடி வரையிலும் நமக்கு செவுரு விரியாதுங்க. செவுரு வந்து உயரம் ஆக ஆக என்ன ஆகும்னா, மண் கொட்டுறோம், அதுக்கப்புறம் தண்ணி விடுறோம், லோடோட அந்த தண்ணி ஊற்றுறது, மண் லோடு எல்லாம் வெயிட் சேர சேர என்ன ஆகும்னா, இந்த செவுரானது அப்படியே விரிய ஆரம்பிச்சிருங்க. அதுக்காக தான் இந்த செவுத்தை இழுத்து பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வந்து பெல்ட் போட்டிருக்கோம். இந்த பெல்ட் அதுக்காக தான் போடுறோம். இந்த பெல்ட் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த செவுரு வந்து விரியாமல் இருக்கிறதுக்கு இந்த போஸ்ட்டில் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த போஸ்ட்டில் கனெக்ட் ஆகுது பாருங்கள், 4 பக்கமும் கனெக்ட் ஆகும். இந்த போஸ்ட்டில் கனெக்ட் ஆகிறப்ப உங்களுக்கு 4 பக்கமும் செவுத்தை இழுத்து பிடிச்சிக்கும். உங்களுக்கு அப்புறம் மண் கொட்டுறப்பையும் அதில் தண்ணி விட்டு நல்லா ஆட்டி தண்ணி இறங்குறதுக்கு பண்ணாலும் எல்லா லோடையும் தாங்கும் இந்த பெல்ட்டு. அதுக்காக மட்டும்தான் இந்த பெல்ட்டு போடுறோம் நம்ம. சரிங்களா? நீங்கள் வந்து அப்போ நீ 3 அடி போட்டால் போட மாட்டியா, அப்போ 4 அடி போட்டால் போட மாட்டியா, நிறையா கமெண்ட்ஸ் வருங்க. நான் அதுக்கு தான் பதில் சொல்கிறேன். 4 அடி வரையிலும் நம்மளுக்கு செவுத்துக்கு பாதிப்பு வராது. 4 அடி வரையிலும் நமக்கு செவுத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்த பெல்ட் போட தேவையில்லை. 5 அடி 6 அடி அந்த லெவலுக்கு போகிறப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு பெல்ட் போட்டு காங்கிரீட்டு போட்டோம்னா நம்ம கொட்டக்கூடிய மண் அப்புறம் ஊற்றக்கூடிய தண்ணி எல்லா வெயிட்டையும் தாங்கி இந்த பெல்ட் வந்து நம்ம செவுத்தை பாதுகாத்து கொடுக்குங்க. அதுக்காக தான் இந்த பெல்ட் போடுறோம். சரிங்களா? அப்போ வேறு விஷயத்துக்கு போகலாங்க. இப்போ அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கருப்பாக ஒரு ஆயில் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அது என்ன ஆயில்னா, வாட்டர் ப்ரூஃப் ஆயிலுங்க. இது கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு நம்ம போடணுமா, கண்டிப்பாக பேஸ்மெண்ட்டுக்கு போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடணும். ஆனால் போடாமையும் இருக்கலாம். இதான் தீர்வா, வாட்டர் ப்ரூஃப் ஆயில் அடிக்கிறது தான் தீர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தீர்வு கிடையாது. இது வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் ஆயில் அடிக்காமையும் நம்ம அதை தண்ணி வந்து செவுத்துக்கு போகாமல் நம்ம செவுத்தை பாதுகாக்க முடியும். வாட்டர் ப்ரூஃப் ஆயில் அடிக்கிறது என்னோட சஜஷன் கிடையாது. இது வீட்டுக்காரங்க அடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் வந்து என்னன்னா, எதனால் நான் சொல்ல வரேன்னா, இதுதான் தீர்வானா, வாட்டர் ப்ரூஃப் ஆயில் அடிக்கிறது தான் தீர்வானா, இது கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வந்துட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃப் ஆயில் எதுக்கு நம்ம அடிக்கிறோம்? வாட்டர் ப்ரூஃப் ஆயில் அடித்தா தண்ணி வந்து இறங்குற தண்ணி வந்து செவுத்துக்கு போச்சுன்னா நாளைக்கு வந்து வெளியே பார்த்தீங்கன்னா செவுரு வந்து பொரிஞ்சு வரும். செவுரு வந்து பொரியறது, அப்புறம் பெயிண்ட் உரியறது, இந்த மாதிரி வேலைலாம் நடக்குங்க. அப்போ எப்படி வந்து தண்ணி வந்து உள்ளே வருது? தண்ணி உள்ளே வந்தால் தானே செவுருக்கு பாதிப்பு. சரிங்களா? தண்ணி வந்து எப்படி வருது? நம்ம தான் மோல்டு போட்டுடுறோம். அதுக்கப்புறம் வந்து கீழே ஜல்லி போட்டுடுறோம். ஒன்றை ஜல்லி போட்டு நல்லா திம்ஸ் அடித்து எல்லாமே பண்ணுறோம். தண்ணி வந்தால் தானே நமக்கு பாதிப்பு. எப்படி நமக்கு தண்ணி போகும்? அப்புறம் எதுக்கு இந்த வாட்டர் ப்ரூஃப் ஆயில் அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சரிங்களா? அது காரணம் சொல்கிறேன் பார்த்துங்க. தண்ணி வரத்துக்கு 95% வாய்ப்பு கிடையாதுங்க. பில்டிங் உள்ள தண்ணி வரத்துக்கு 95% வாய்ப்பு கிடையாது. இது எதனால் சொல்கிறேன்னா, நம்ம எங்கேயுமே தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து இதுக்கு நான் இந்த வாட்டர் ப்ரூஃப் ஆயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நிரந்தர தீர்வு சொல்கிறேன். இது நிரந்தர தீர்வான்னு கேட்டிங்கன்னா இது நிரந்தர தீர்வு கிடையாது. நிரந்தர தீர்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூமு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அங்கே வந்து பைப் லைன் போகும். பாத்ரூமுக்கு அடியில் வந்து லெட்டின் பைப் போகும், குளிக்கிற தண்ணி போகும்.
இந்த பைப் லைன் போகுது இல்லைங்களா, அந்த பைப் லைனை நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல ப்ளம்பரை பார்த்து நல்ல பசை போட்டு அந்த பாத்ரூம் செய்கிறப்ப மட்டும் நம்ம பக்கத்திலே இருந்து இன்ஜினியர்ஸோ பில்டர்ஸோ பக்கத்தில் இருந்து நல்லா அந்த பசை தடவி நல்லா ஜாயிண்ட் விட்டு அப்போ நம்ம இருந்து பார்த்துக்கணுங்க. பாத்ரூம் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு வேலைங்க. ப்ளம்பரை கூப்பிட்டு பாத்ரூம் நல்லா ஃபிட்டிங் நல்லா பண்ணுறியா, பசை நல்லா தடவி நல்லா ஒட்டு, நாளைக்கு லீக்கேஜ் வரக்கூடாது அப்படின்னு ஒட்டணுங்க. அதை ஒட்டிடுறோங்களா, அதை ஒட்டினதுக்கு அப்புறம் சரி ஒட்டியாச்சு, இன்னுமே வடியாதுல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம இதை அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை அடிக்க தேவையில்லைங்க. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பாத்ரூமில் வந்துட்டு நம்ம அந்த பைப் வந்து நல்லா ஒட்டியாச்சுங்க, அப்போ தண்ணி லீக்கேஜ் ஆகாது, நம்ம செவுத்துக்கு எந்த பாதிப்பு வராது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இன்னொரு காரணத்தாலையும் இந்த லீக்கேஜ் வரும். என்ன காரணம்னா, நம்ம டைல்ஸ் ஓட்டுறோம் இல்லைங்களா, டைல்ஸ் ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா டைல்ஸுக்கு இடையில கேப் வரும். அந்த கேப்பில் நம்ம என்ன தான் கிரவுட் வைக்கிறோம், என்ன தான் வாட்டர் ப்ரூஃப் ஆயில் நம்ம போட்டு இது மிக்சிங் பண்ணி நம்ம போட்டாலும் அந்த கேப்பில் வந்துட்டு நமக்கு தண்ணி இறங்கும். உடனே இறங்காது, ஒரு 5 வருஷம் ஆகலாம், ஒரு 10 வருஷம் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக இறங்கும். அந்த வழியாக இறங்குறப்ப என்ன ஆகும்னா அந்த தண்ணி கீழே போக தான் செய்யும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த தண்ணி வந்து கீழே போக தான் செய்யும். அந்த தண்ணி போகிறத நம்ம எப்படி வந்து தடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதையும் தடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு அடி அந்த பாத்ரூம் இருக்கு இல்லைங்களா, பேஸ்மெண்ட் லெவல்லேருந்து ஒரு அடி பள்ளம் பறித்து அதை வந்து சுற்றிலும் வந்து அப்போ இந்த வாட்டர் ப்ரூஃப் ஆயில் அடிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? வாட்டர் ப்ரூஃப் ஆயில் அந்த பாத்ரூமு பேஸ்மெண்ட் லெவல்லேருந்து ஒரு அடி பள்ளம் பண்ணி செவுத்தில் சுத்தையும் கீழே வந்து 1.5 ஜல்லி போடுறோம், இல்லை காங்கிரீட்டு போட்டுட்டு அந்த வாட்டர் ப்ரூஃப் ஆயில் ஃபுல்லாக செவுத்து அந்த ஒரு அடிக்கு மட்டும் வாட்டர் ப்ரூஃப் ஆயில் அடிச்சுட்டு அதில் என்ன பண்ணணும், நம்ம பிவிசி பைப் இருக்கு இல்லைங்களா, எலக்ட்ரிக்கல் பைப்பு, 1 இன்ச்சு பைப்பு இல்லைனா 1.5 இன்ச்சு பைப்பு, அந்த பைப்பை ஃபுல்லாக அந்த நீளம், இப்போ ஒரு பாத்ரூம் வந்து ஒரு 5 அடி அகலம், ஒரு 11 அடி நீளம்னு வச்சுக்கிங்களேன். அதை நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நீளத்துக்கு இப்போ 11 அடிக்கு ஒரு 2 பைப்பு, ஒரு 3 பைப்பு எடுத்து நெட்டு வாக்கில் 11 அடிக்கு எடுத்து இப்படி வச்சுட்டு 11 அடிங்கிறத 12 அடியாக எடுத்துங்க. செவுத்துக்கு அவுட்டரில் வந்து ஒரு அடி போகணும். அது எதுக்குன்னா பைப்பை ஃபுல்லாக அந்த 1 இன்ச்சு பைப் இருக்கு இல்லைங்களா, அது பைப் ஃபுல்லாக ஓட்டை போடணும். பைப்பு ஃபுல்லாக ஓட்டை போட்டு இந்த 3 பைப்பையும் ஓட்டை போட்டு அந்த பைப்பை கொண்டு வந்து பாத்ரூமுக்கு வெளியே இருக்கு அவுட்டர் செவரு, அந்த அவுட்டர் செவருக்கு வெளியே கொண்டு போய் விட்டுறணும். தரமட்டத்தில் வச்சிடணும். தரமட்டத்தில் வச்சு அந்த பாத்ரூமுக்கு அவுட்டர் சைடில் கொண்டு போய் விட்டுட்டோம்னா நாளைக்கு டைல்ஸில் வந்து லீக் ஆகிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது நேராக கீழே இறங்கும். நேராக கீழே இறங்கி அதில் ரொம்பும். அந்த ரொம்புற தண்ணி என்ன ஆகும்னா, நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்கிறேன், தண்ணி வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த தண்ணியானது அந்த பைப்பு வழியாக அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே அவுட்டரில் போயிடும். நமக்கு வந்து பில்டிங்க்கு எந்த பாதிப்பும் வராது. நம்ம எங்கே தடுக்கணும்? இதில் தடுக்கிறதுக்கு தேவையில்லைங்க. நான் சொல்கிற புரியுதுங்களா? இதில் தடுத்து நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. தடுக்க வேண்டியது எங்கே? பாத்ரூமுக்குள்ளே தடுக்கணும். புரியுதுங்களா? பாத்ரூமுக்குள்ளே தடுத்தா இதோட மொத்த சொல்யூஷனும் முடிஞ்சு, வாட்டர் லீக்கேஜுங்கிறதே வராது. இது அப்படிங்களா? இன்னொன்று பாருங்கள், இப்போ மேலே வந்து நம்ம போட்டுடுறோம், இப்போ கீழ் பாத்ரூமுக்கு இந்த மாதிரி பண்ணிடுறோம். மேல் பாத்ரூமுக்கு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் பாத்ரூமில் வந்து சங்கன்னு ஒன்று வைப்பாங்க. ஒரு நம்ம போடுற பரப்பு இருக்கு இல்லைங்களா, நம்ம பரப்புலேருந்து ஒரு அடி கீழே இறக்கி காங்கிரீட் போடுவாங்க. அந்த பாத்ரூம் வர இடத்துல மட்டும் தொட்டி மாதிரி இருக்கும். நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா தொட்டி மாதிரி இருக்கும். அந்த தொட்டிக்குள்ளே ஒரு அடி இறக்கி போடுவாங்க. ஆனால் என்னையை பொறுத்தவரையிலும் அப்படி தொட்டி இறக்கி போட்டால் அது எதுக்கு இறக்கி போடுறாங்க அப்படின்னாக்க, நம்ம இப்போ ரூஃப் லெவலும் பாத்ரூம் லெவலும் ஒரே லெவலில் வரணும். ஒரு 2 இன்ச்சு பள்ளமாக இருக்கணும். ரூஃப் லெவலை விட நாளைக்கு டைல்ஸ் ஓட்டினோம்னா, பாத்ரூமில் டைல்ஸ் ஓட்டினோம்னா 1 இன்ச்சு 2 இன்ச்சு பள்ளமாக இருந்துச்சுன்னா நமக்கு தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். பெட்ரூமோட டைல்ஸு ஹைட்டை விட ஒரு 2 இன்ச்சு பாத்ரூம் டைல்ஸ் வந்து இறக்கமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நடக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு உயரம் ஹைட்டுக்கு எல்லாத்துக்கும் சௌரியமாக இருக்கும்னு அந்த மாதிரி சங்கன் ஸ்லாபு இறக்கி போடுறாங்க. ஒரு அடிக்கு இறக்கி போட்டு தொட்டி மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து பண்ணலாமன்னா பண்ணலாம். அதுக்கும் இதே மெத்தடு தான். சுற்றிலும் வந்து அந்த ஒரு அடிக்கு வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் ஆயில் அடித்து விட்டு இந்த மாதிரி பைப்பு வந்து ஒரு 3 பைப்பு 1 இன்ச்சு பைப்பில் போட்டு ஒரு 12 அடிக்கு, ஒரு நான் சொல்ல வரேன்னா 11 அடி பாத்ரூம்னா ஒரு 12 அடி
நம்ம பைப்பை கட் பண்ணிவிட்டு ஒரு 3 பைப்பு கட் பண்ணிவிட்டு வெளியே தள்ளிட்டோம்னா ஹோல்ஸ் போட்டு அந்த பைப்பில் ஹோல்ஸ் போட்டு தரமட்டத்தில் வச்சிட்டோம்னா நாளைக்கு லீக்கேஜ் பாத்ரூமில் லீக்கேஜ் ஆகிற தண்ணி வந்து அது வழியாக வெளியே போயிடும். இது பண்ணலாங்க. ஆனால் இது பண்ணாமல் நான் செலவு இந்த வாட்டர் ப்ரூஃப் ஆயிலெலாம் அடிக்கிறதுனா கொஞ்சம் காஸ்ட்லி ஆகுதுப்பா, இதுக்கு வேறு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம பாத்ரூம் இருக்கு இல்லைங்களா, ஒரே ஃப்ளோராக போடணும். அந்த சங்கனே வைக்கக்கூடாது. அந்த ஒரு அடி இறக்கி போடுறோம் இல்லைங்களா பாத்ரூமு, அது இறக்கி போடாமல் எல்லாமே ஒரே லெவலாக பரப்பு இருக்கணும். பாத்ரூம் வர்றதும் ஒரே லெவலாக இருக்கணும். லெவலில் இருக்கிறப்ப அதே மாதிரி அந்த நமக்கு இப்போ என்ன வழின்னா, இந்த பைப் பாத்ரூமில் வந்து இதே மாதிரி ஒரு 3 பைப் அதில் வச்சு விட்டு ஹோல்ஸ் போட்டு வச்சு நம்ம வெளியே தள்ளிட்டோம்னா நமக்கு வந்து செவுத்துக்கும் பாதிப்பு வராது, நமக்கு வந்து இந்த லீக்கேஜ் பிரச்சனையே வராது. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, பெட்ரூமை விட ஒரு 6 அடி உயரமாக இருக்கும் பாத்ரூம். இது மட்டும்தான் ப்ராப்ளம் நமக்கு, சரிங்களா? மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது, வாட்டர் லீக்கேஜ் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ போடுறதும் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர், பெரம்பலூர் இந்த 3 ஊர் மட்டும் நம்ம மெட்டீரியல் கான்ட்ராக்ட் பண்ணலான்னு இருக்கிறேங்க. ஏன்னா நிறையா ஃபோன் வருது. சென்னையில் இருந்து மட்டுமே எனக்கு வந்து 100 கால் பக்கம் வந்துருச்சுங்க. 100 கால் வந்துருச்சு. மற்றபடி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு எப்படியும் 50 கால் பக்கம் வந்துருச்சுங்க எனக்கு. அதான் நான் எங்கே வருதுன்னா, சென்னை வந்து நமக்கு ரொம்ப லாங்கில் இருக்கிறதுனால அங்கே வேண்டாம். கோயம்புத்தூர் நம்ம வந்து திருப்பூருங்க, நமக்கு வந்து திருப்பூரில் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் இருந்தால் நம்மக்கிட்ட சொல்லுங்கள், நம்ம நல்லா நீட்டாக பண்ணி கொடுக்கலாம். திருப்பூருக்கும் முக்கியத்துவம் அதிகமாக நான் கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் சொந்த வீடு அங்கே இருக்கிறதுனால நம்ம உடனே வந்து பார்க்குறதுக்கு விசிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதேமாதிரி கோயம்புத்தூரும் எனக்கு பக்கம்தான், 45 கிலோமீட்டர் தான். நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம நீட்டாக பண்ணி கொடுக்கலாம். வேலையில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது, நீட்டாக பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி பெரம்பலூரில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். பெரம்பலூரில் எனக்கு எங்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. நான் வந்து அடிக்கடி வரவேன், பெரம்பலூருக்கு விசிட் பண்ணுவேன் அடிக்கடி. எங்களுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 255 கிலோமீட்டர் இருக்குது, டக்குன்னு வந்துடுவேன். சென்னைனா எனக்கு ரொம்ப லாங்கு, பெரம்பலூர்னா எனக்கு டக்குன்னு வந்து பார்ப்பேன். கொஞ்சம் பெரம்பலூரில் இருக்கிறவங்களும் சொல்லுங்கள், நம்ம நீட்டாக பண்ணிக்கலாம் மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு, சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேனாங்க, வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. எங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, இவங்க நல்லபடியாக வீடு கட்டி கொடுப்பாங்க அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. ஒரு டவுட்டு கேட்குறதா இருந்தால் கேளுங்க, ஆனால் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ கீழே போய் பாருங்கள், நான் எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் டவுட்டு கேட்குறேன்னா அது உங்களுக்கு நல்லது தான், கேட்டுக்குங்க. ஆனால் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லலை, ஒரு கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் கேட்குறதுக்காக எனக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறீங்க, என்னால் எல்லா காலையும் எடுக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீடு உங்களை நம்பி நான் தரேங்க, நீங்கள் கட்டி கொடுங்க மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நல்லபடியாக நான் செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு இதான் தொழில். நான் யாரையும் ஏமாற்றி வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்க, சரிங்களா? முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. நான் ஒருத்தர் வீட்டை நான் கட்டி கொடுக்காம ஏமாற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்தாப்புல வீடு எனக்கு எப்படிங்க கிடைக்கும்? என்னோட தொழில் இதுதாங்க. நான் வந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணலை, நான் வந்து வேறு மளிகை கடை வச்சுருக்கல, நான் வந்து வேறு ஒரு தொழில் பண்ணலை. எனக்கு இதான் தொழில். நான் ஒருத்தரை ஏமாற்றிட்டேன்னா திரும்ப எனக்கு எப்படி வருவாங்க? அந்த ஒருத்தர் ஏமாத்தினா அடுத்தாப்புல போய் சொல்லி இவங்கெல்லாம் ஏமாத்துற பேர் இல்லைங்க, இவங்கள நம்பிலாம் எதுக்குங்க கட்டணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்கள் பேர் கெட்டு போயிடும். நாங்கள் எப்படிங்க இந்த தொழிலில் நாங்கள் நிலச்சிருக்க முடியும்? அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நான் ஏமாத்துறவன் கிடையாதுங்க, நான் உண்மையை சொல்கிறேன். எங்களை நம்பி பில்டிங் கொடுங்க, நாங்கள் நல்லபடியாக செஞ்சு தரோம் மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு. கோயம்புத்தூர், திருப்பூர், பெரம்பலூர் இந்த 3 ஊரில் இருந்து மட்டும் எங்களுக்கு வீடு கட்டணும்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு. நான் நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன், எங்களை நம்புங்க. இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். வணக்கம்.